ஹாய் ஹலோடா வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஜங்குக்கோட ஒப்சஸ் பேபி பாய் பார்ட் 24 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் யாரும் பார்க்கலனா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. எதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தனோ அதோடய கண்டினியூ பண்ணலாம். ஓகேடா. ஸோ ஜங்குக் சைனீஸ் கூட ஃபோன் பேசிகிட்டே உங்கள் பக்கத்தில் வந்து படுக்கிறான். உங்களை முறைச்சி பார்த்துட்டு உங்களுக்கா இன்னும் ஜர்க் ஆகுது. நீங்கள் திரும்பி படுக்கலான்னு போகும்போது டக்குன்னு உங்கள் சின்ன பிடிச்சி க்ளோஸ் அழுத்துட்டு ஏண்டி நீலாம் அடங்கவே மாட்டியா? ஏய் உன்னைத்தாண்டி என்னதான் பண்ணலான் இருக்க எங்கள் எல்லாத்தையும். ஜங்குக்கா நீ என்ன பேசுகிறீங்க? எனக்கு எதுவுமே புரியல. என்ன நான் என்ன பண்ணேன்? நீ எதுவுமே பண்ணல தான். இதோ இவ்வளோ அழகாக இருக்கியே, இது போதாதா? இந்த அழகு தான் எல்லாத்தையும் என்னென்னமோ பண்ண வைக்குது. நான் எவ்வளோ நல்லவனாக இருந்தேன், என்னை கெட்டவனாக மாற்றினதே நீ தாண்டி. ஜங்குக்கா ஜங்குக்கா எனக்கு புரியல, நீ எதை பற்றி பேசுகிற? இவ்வளோ அழகாக இருந்தால் உன்னை எப்படி விட தோணும்? அதுதான் அந்த நாய்க்கும் விட தோணலை, எனக்கும் விட தோண மாட்டேங்குது. கடைசியில் நீ எனக்கு தான் எவனுக்குமே புரிய மாட்டேங்குது. புரிய வைக்கிறேன். என்னாச்சு ஜங்குக்கா? என்ன ஆகணும்? சைனீஸை ஜிமின் அவன் ஃப்ரெண்ட்ஸை வச்சு அடுக்கி விட்டுருக்கான். என்னடி சும்மா இருக்க மாட்டானா அவன் வேலையை பார்த்துட்டு? நாயை பார்த்தியா? ஹாஸ்பிட்டலில் கால் உடஞ்சி கிடக்கும் போது கூட என் பொண்டாட்டி கேட்குதா அவனுக்கு? பார்த்துக்கிறேன். ஏய் ஆனால் நீ ஒன்றே ஒன்று சொல்கிறியே, என்னை பாரு. ஜங்குக்கா ஒன்றே ஒன்று சொல்லு. அப்படி என்னதான் பண்ணுற? என்னத்தை போட்டு எல்லாத்தையும் மயக்கிட்டு இருக்க? ஓகே என்னையே வச்சுக்கோ, என்னவே நீ மயக்கிட்ட தாண்டி, அதுதான் உண்மை. எப்படி இதெல்லாம் பண்ணுற? அப்புறம் ஜூனு ஜிமின்னு அப்புறம் காலேஜே உன்னை தானே பியூட்டி குயின் மாதிரி தூக்கி வச்சு சுற்றிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் நீ க்ரஷ் வேறு. எல்லாத்தையும் அடிப்பேன், எல்லாத்தையும் சும்மா விடுவேன்னு மட்டும் நினைக்காத. இப்போ தான் நான் ஜிமின் மேலே கை வச்சுருக்கேன். அவன் தான் உன் லைஃப்பில் ரொம்ப விளையாடிட்டான். அதனால் உனக்கு ஒன்று தெரியுமா? அன்றைக்கி நான் சாகடிச்சிருப்பேன் அவனை. சைனீஸ் இல்லைனா ஏதோ அவன் சொன்னான், நீ ஜெயிலுக்கெலாம் போயிட்டா உன்னால் மூளை கூட எப்படா வாழ முடியும்னு. அந்த ஒரே ஒரு காரணத்தினால தாண்டி. ஜங்குக்கா பயப்படாத, யாரையும் சாகடிக்க மாட்டேன், ஆனால் எல்லாத்தையும் விட மாட்டேன். சாகடிச்சிட்டா உன்னை எப்படி பார்க்குறது? நானே இப்போ தான் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கேன். இது நீ வேறு என்னை இன்னுமே வேறு லெவலில் பண்ணிட்டியா? இதுக்கப்புறம் உன்னை விட்டே போகக்கூடாது. நான் கூட நினச்சேன் ஒரு 2 மாதம் இவ வச்சுக்கிட்டா அப்புறம் விட்டுறலான்னு. இப்போ யோசிக்கிறேன், சேர்ந்து வாழலாமா வேணாமான்னு. ஜங்குக்கா அது வந்து நீ அவசரப்பட்டு யாரையும் அதான் சொல்லிட்டுனேடி, ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டா உன் கூட இருக்க முடியாது அப்படின்னு. இதுக்கப்புறம் என்ன? யாரையும் கொலை பண்ண மாட்டா, ஆனால் உன்னை யாராவது பார்த்தா சும்மா இருக்க மாட்டேன். புரியுதா? உனக்கு என்னை பற்றி தெரியும்ல. ஜிமின் தப்பிச்சதே ஆச்சரியம் நினச்சிக்கோ. எந்த ஊரில் செஞ்ச புண்ணியமோ அவன் தப்பிச்சிட்டான். சரி, கண்ட நாய் டாப்பிக்கெல்லாம் விடு. எனக்கு நீ என்னை எவ்வளோ ஹாப்பியாக வச்சுக்கிற தெரியுமாடி? உனக்கு என்ன வேணுமோ அதை பண்ணுன்னு தோணுது. ஒரு வார்த்தை சொன்னால் பாரு, என்னை யாரும் தொடலை ஜங்குக்கா, நீ தான்னு. செத்துட்டேன்டி. என் லைஃப்பில் நான் மறையவே மாட்டேன். ரொம்ப நாள் கழித்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்டி. உன் கூட என்னென்ன இமேஜின் பண்ணணும் ஒன்று விடாமல். உன் உடம்ப பாரு, அங்கங்கே நான் கடிச்சு வச்சது. என் லைஃப்லேயே நான் 3 விஷயத்த மறக்க மாட்டேன்டி. ஃபஸ்ட்டு நம்மளோட ஃபர்ஸ்ட் கிஸ் ஞாபகம் இருக்கா? உன் லிப்பை கிஸ் அடித்த முதல் ஆள் நான் தான். சந்துக்குள்ளே வச்சு என்னென்னலாம் பண்ணேன். என்ன தான் உனக்கு பிடிக்கலனாலும் நான் அவ்வளோ நேரம் கிஸ் அடித்தேன்டி. ஜங்குக்கா என்ன ஜங்குக்கா? ஆனால் அதுக்கப்புறம் ஒரு ஆப்பு வச்சு நான் எவ்வளோ பெருமையாக அந்த ஜிமின் டேஷ் கிட்ட சொல்லிட்டு வந்தேன், அவள் என்னை தவிர யாரையும் கிஸ் அடிக்க மாட்டா, நீ வேணா பாடுறா, உன்னால் அவளை கிஸ் பண்ண முடியாதுன்னு. ஆனால் நீ அடுத்த நாளே அவனை வச்சு கிஸ் அடிச்சல்லடி என் கண்ணு முன்னாடி. ஜங்குக்கா ப்ளீஸ் அதை பற்றிலாம் பேசாத ப்ளீஸுங்க, சாரி. அது 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 அவ்வளோதான், அது மறந்துடுங்க. எப்படி மறக்க சொல்கிற? எப்படி டெய்லியும் ஞாபகம் வரும். சரி அதை விடு. 2வது விஷயம், என் லைஃப்பில் ஒன்று பண்ணி விட்டுட்டு போனியே பாரு. என்னை லவ் பண்ணுறேன்னு நடித்து என்னை ஏமாத்தினது, ஐயோ மறக்கவே மாட்டேன். 3வது, நேற்று நைட்டு என் வாழ்க்கையிலே நடந்த ஒரு நல்ல காரியம்னா நேற்று நைட்டு மட்டும்தான். அம்மா உன்னை ஃபுல்லாக என்னோடதாக்கிக்கிட்டேன். ஐ எம் டோட்டலி ஹாப்பிடி. ரொம்ப
அட்லீஸ்ட் இந்த ஹாப்பினஸ் ஆச்சு நீ எனக்கு கொடுத்தியே. இதுக்காக கொஞ்சமாவது உன்னை நல்லா பார்த்துப்பேன், எனக்கு தெரியும். ஜங்குக்கா, அதே மாதிரி என் லைஃப்லேயும் நானும் 3 விஷயத்த மறக்க மாட்டேன். 1, நீ என்னை ஹர்ட் பண்ணது. 2வது, நீ என்னை ஹர்ட் பண்ணது. 3வது, நீ என்னை ஹர்ட் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எஞ்சி உட்கார ட்ரை பண்ணுறீங்க. ஜேகே அப்படியே உங்கள் கழுத்தை பிடிச்சி பெட்டில் படுக்க வச்சுட்டு உங்கள் மேலே ஏறி படுத்துட்டு அப்படியே உங்கள் லிப்ஸ் கிட்ட வரான். ஜங்குக்கா, என்ன பண்ண போகிறீங்க? என்ன பண்ண போகிறேன்னு தெரியாதா? தெரியாதாடி? ஜேகே, எல்லாத்தையும் உறிஞ்சிட்டீங்க, இதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை. ப்ளீஸ், என்னால் முடியல, காலையிலேயே வேணாம். பட் அடிக்ட் ஆகிட்டேனேடி உன்னோட ஒவ்வொரு வளைவு நெளிவுக்கும். என்னடி பண்ண சொல்கிற? அப்படியே கண்ணை மூடினாலே உன்னோட ஒவ்வொரு வளைவு நெளிவு தான் ஞாபகத்துக்கு வருது. ஜங்குக்கா, ஜேகே. சரி, பொண்ணு வீட்டில் முதலிரவு நடந்தாச்சு, அப்புறம் என்ன? மாப்பிள்ளை வீடு தான் என்ன? எப்போ எங்கள் வீட்டுக்கு வர? எப்படி மாப்பிள்ளை வீட்டில்? சரி, நீ வந்துடு என்ன? எங்கள் வீட்டில் தான் இனி நீ என் கூட தான் இருக்க போகிற, புரியுதா? ஜேகே, என்ன பேசுகிறீங்க? நான் எப்படி உங்கள் வீட்டுக்கு? ஜேகே, விளையாடுறீங்களா? என்னோடய சுச்சுவேஷன் பற்றி தெரிஞ்சும் என் சைடில் இருந்து நான் எவ்வளோ வீக்காக இருக்கேன், நான் எப்படி இருக்கேன்னு கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே மாட்டீங்கல்ல. எப்போ பாரு ஹர்ட் பண்ணிட்டு தான் இருப்பீங்க, கொஞ்சம் கூட ஒரு அக்கறை எதுவுமே இல்லை. என்னடி சாப்பிட்ற? பசிக்குது போல், வயிற்றுக்குள்ளேருந்து இப்படி சவுண்டு வருது. பசிக்குது தான், அது சொல்கிறக்கு கூட பயமாக இருக்குது. உடனே ஓவர் பில்டப் கொடுப்பா. சரி இரு, நானே போய் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன். ஜங்குக்கா, இல்லை வேணாம், நானே உங்களுக்கும் எனக்கும். ஐயோ, முதல்ல இந்த அம்மாவுக்கு எண்ணிக்கவே முடியல, அப்படியே படுத்தே கிடக்குறாங்க. நீ போய் எனக்கும் உனக்கு காஃபி போட்டு வருவியா? நான் தான் சொல்கிறேன்ல, உன்னோட இந்த நிலைமைக்கு நான் தான் காரணம். ஸோ நானே சரி பண்ணுறேன். நான் போட்டு எடுத்துகிட்டு வந்தால் குடிக்க மாட்டியா? ஜேகே, வேணாம் ஜேகே, நான் பார்த்துக்கிறேன். என்ன பாப்பா நீ? நான் தான் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்கிறேன்ல, அப்படியே படுத்துடு. வழக்கமாக ஃபஸ்ட் நைட் முடிஞ்சதும் பொண்டாட்டி தான் புருஷனுக்கு காஃபி கொடுப்பா. பட் இங்கே கொஞ்சம் வேறு மாதிரி சீனை மாற்றிடலாம், நானே எடுத்துகிட்டு வரேன். ஆனால் ஒன்று ட்ரெஸ்ஸாக மட்டும் சேஞ்ச் பண்ண செத்துடடி நீ என்கிட்ட. நான் வரும்போது இப்படியே இருக்க, புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு கீழே போயிட்டு கிச்சனில் காஃபி போடுறான். ஸோ ஜங்கு காஃபி போடுற ஸ்மெல்லு நல்லா தூக்கலாக வருது. இவனுக்கு காஃபி போடலாம் தெரியுமா? இதெல்லாம் தெரிஞ்ச என்ன பிரயோஜனம்? ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியல. என்னால் திரும்பி கூட படுக்க முடியல, உடம்புலாம் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் சுத்தமாக முடியல. கண்ணை மூடி கொஞ்ச நேரம் படுத்திருக்கீங்க. கொஞ்ச நேரத்தில் ஜங்குக்கு 2 காஃபி கப்போடு உள்ளே வரான். ஸோ நீங்கள் அப்படியே பெட்ஷீட்டோட தானே படுத்திருப்பீங்க. உங்கள் பெட்ஷீட்டை டக்குன்னு எடுத்து தூக்கி வீசிட்டு உங்களை பார்க்குறான். ஜங்குக்கா, காஃபி இந்தா. ஜேகே, ஜேகே, அசிங்கமாக இருக்குது ஜேகே இந்த பெட்ஷீட். என்ன அசிங்கமாக இருக்குது? எவ்வளோ அழகாக இருக்குது, இது அசிங்கமாக இருக்கா? குடிடி, பசிக்குதுன்னு சொன்னல. ஜங்குக்கா, எப்படி ஜங்குக்கா? ஜங்குக்கா ப்ளீஸ் ஜங்குக்கா, ரொம்ப அசிங்கமாக இருக்குது. ஓ, நான் வேறு ஜட்டி போட்டிருக்கேன்ல, நான் வேணா உனக்கு கம்பெனிக்கு கழட்டிட்டாடி. ஜேகே, ஏன் என்னை இவ்வளோ அசிங்கமாக ட்ரீட் பண்ணுற? டீச்சரம்மா, நான் என்னடி உன்னை அசிங்கமாக ட்ரீட் பண்ணேன்? ஒரு புருஷனுக்கு இருக்க நார்மல் ஆசை தானே. சரி விடு, எனக்கு கொஞ்சம் ஹை லெவலாகவே இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு புருஷன் காலங்காத்தால் தன்னோட பொண்டாட்டியே இப்படி ஒரு மாதிரி கண் குளிர்ச்சியாக காஃபி குடிக்கிறத பார்க்கணுன்னு ஆசைப்பட்றான். இதில் என்ன? பட் எனக்கு அது பிடிக்கல. எனக்கு அந்த பெட்ஷீட் எடுத்துக்கொடு. ஏய், காஃபி குட்ரி. எனக்கு பெட்ஷீட் எடுத்துக்கூடுன்னு சொல்கிறாள். எனக்கு அசிங்கமாக இருக்குது ஜங்குக்கா. எல்லாத்தையும் பார்த்துட்டான்ல, அப்புறம் என்ன அசிங்கமாக இருக்குது? ஒழுங்காக குடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்து உங்கள் ஷோல்டர் மேலே கை போடுறான். அப்படியே உங்கள் ஷோல்டரில் அவன் கையை வச்சு நல்லா தடவுறான். ஜங்குக்கா, காஃபி குட்ரி. நீங்கள் குடிக்கலையா? என்ன ஷோல்டர் மேலே கை போட்டதுமே அப்படியே பூனையாட்ட ஆகிட்ட? மூடாகுதா? நீங்கள் குடிக்கலையா? மூடாகுதா? நீங்கள் காஃபி குடிக்கலையா? பதில் சொல்கிறீ, மூடாகுதா?
இல்லை, இதுதான் என்னோட தலையெழுத்தேன்னு குடிக்கிறேன். ஆனாலும் உனக்கு ஓவர் வாயில். ஜங்குக்கா சரிடி, மெதுவாக தடவுறேன். இப்போ குடி, காஃபி ஆறிட போகுது. ஜங்குக்கா உன்னோட கையிலேருந்தா உங்களோட கையிலேருந்தா காஃபி இருக்குது, நீங்களும் குடிக்கலாம்ல, ஆறிட போகுது. வா, என்னம்மா அக்கறை என் பொண்டாட்டிக்கு என் மேலே. இந்த அக்கறை அன்னைக்கு இருந்திருந்தா இந்நேரம் உன்னை எப்படிலாம் கஷ்டப்படுத்தியிருப்பேன் அடிச்சல்லம். இந்நேரம் எப்படி லவ் பண்ணியிருந்துருக்கலாம். மிஸ் பண்ணிட்டேடி. அப்போது மிஸ் பண்ணிட்டு இப்போ வந்து கொடையை தான் செய்யும் அப்படின்னு அப்படியே கையை எடுத்துகிட்டு உங்கள் செஸ்கிட்ட கொண்டு போய் நல்லா ஒரு மாதிரி கிள்ளி வச்சு ஒரு மாதிரி தடவுறான். உங்களால் சுத்தமாக முடியல. ஜங்குக்கா இப்படியே பண்ணிகிட்டு இருந்தா நான் எப்படி காஃபி குடிக்கிறேன்? ஜங்குக்கா வலிக்குது ஜங்குக்கா. சரி, உனக்கு மூடாகிற மாதிரி தடவுறேன். இப்போ எப்படி இருக்கு? நீங்களே காஃபி குடின்னு சொல்கிறீங்க. நீங்களே இப்படி பண்ண அடிக்கடி நீ இப்படி தான் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதில் விளையாடுறதுக்கு. நீ யார்? குடி. சரி, நீங்களும் என்ன பார்த்துட்ருக்காம குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காஃபி ஒரு சிப் பண்ணுறீங்க. ஜேகே டக்குன்னு அந்த காஃபியை வாங்கிட்டு இந்தா அப்படின்னு அவனோட காஃபியை கொடுக்குறான். அவனோட லிப்ஸும் உங்கள் லிப்ஸும் அப்போ கூட பக்கத்தில் தான் இருக்குது. நீங்கள் 2 பேரும் க்ளோஸ் அனஃபில் காஃபி குடிச்சிட்ருக்கீங்க. எப்படி இருக்கு? ஒன்றுமே சொல்ல. நல்லா இருக்கு. அவ்வளோதானா? சூப்பராக இருக்குது ஜங்குக்கா. நைஸ் காஃபி. நாடி டீச்சர் அம்மா மறுபடியும் கேட்குறேன், அவ்வளோதானா? இந்த கொட்டை பல்ல நான் என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்குறான்னு தெரியலையே. இப்போ நான் ஏதாவது மாட்டிக்கிட்டேனா? ஐயோ, சொல்றீ. அவ்வளோதானா? ஜங்குக்கா மின்னியும் வேற கொஞ்ச நேரத்தில் வந்துடுவா. நீ வீட்டுக்கு கிளம்புறீங்களா? அவ்வளோதானாடி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேஸில் இருக்க முடிய அப்படியே ஒதுக்கி விடுறான். உங்களுக்கே புரிஞ்சிடுது. நீங்கள் டக்குன்னு அவனை டைட்டாக கட்டி பிடிச்சிட்டு சூப்பராக இருக்கு ஜங்குக்கா, நல்லா இருக்கு காஃபி, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் இந்த டைமில் இருக்கும்போது இந்த காஃபி எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் ஜங்குக்கா. அப்போ ஜங்குக்கு உங்களை டைட்டாக கட்டி பிடிச்சிட்டு இதுதான் எதிர்பார்த்தேன். இப்படி தான் இருக்கணும் என் பொண்டாட்டி. அதை விட்டுட்டு வெறும் வார்த்தையால் சொல்லிகிட்டு இருக்க. முன்னாடியே கட்டி பிடிக்கணும்னு தெரியாதாடி? டெய்லியும் நான் இம்ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்க. நேற்று நைட்லேருந்து நான் கூட நினச்சேன் உனக்கு சொல்லி புரிய வைக்கணும்னு. பரவாயில்லையே, கேட்ச் பண்ணிட்டேன் அப்படின்னு உங்களை டைட்டாக கட்டி பிடிச்சிட்டு உங்கள் ஷோல்டரை அங்கே எங்கேன்னு முத்தம் கொடுத்துட்ருக்கான். ஜங்குக்கா டைம் ஆயிடுச்சு, நீ போக தோணலையே புது பொண்டாட்டியை விட்டுட்டு. புது பொண்டாட்டியை விட்டுட்டு எப்படி போக தோணுது எனக்கு? சரி ஜங்குக்கா சரி போதும். போக தோணலையே, போக தோணலி. ஜங்குக்கா அவள் வந்துடுவானா? அவள் என்ன கிளிப்பா? நான் உன்னை வேலை செய்ய சொல்வாளா? நேரில் பார்த்து நல்லா 4 தட்டு தட்டிட்டாடி. ஐயோ இல்லை ஜங்குக்கா, வேணாம் ப்ளீஸ். ஏய் என்னடி, எப்போவுமே உன்னை கட்டி பிடிக்கும் போது உன்னை குத்தம். இன்னைக்கு தள்ளு. ஏய் தாலி எங்கடி? ஜங்குக்கா அது வந்து ஏய் நெய்ய தூக்கி போட்டியா மவளே? அப்படி மட்டும் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோ சுத்த. ஏய் எங்கன்னு பாரு. ஜங்குக்கா எங்கே போச்சுன்னு தானே நானும் கேட்குறேன். பாரு எந்திரிச்சு. ஐயோ இப்போன்னு பார்த்து எனக்கு முடியல. ஓகே ஜங்குக்கா நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு முடியாமல் இருந்துச்சு ஒரு டவல் ஒன்று வியர் பண்ணிவிட்டு அப்படியே அங்கே எங்கேன்னு பார்த்துட்ருக்கீங்க. கடவுளே எங்கே இருக்கோ கிடச்சிடணும், இல்லைன்னா இவன் வேணுக்குன்னே நான் ஏதாவது பண்ணிட்டேன்னு நினைப்பான். ஜங்குக்கா ஏய் எனக்கு இன்னும் கிடைக்கல பாரு. இது பார்த்துட்ருக்கேன். எங்கே போச்சு? ஏய் அது மட்டும் இன்னைக்கு கிடைக்கல, இந்த இடத்த விட்டு நான் போக மாட்டேன். என்ன ஆயிருக்கும்? நேற்று உன்னை செஞ்சில் எங்கேயா பறந்து போயிருக்குமா? ஏய் வேணும் தானே எங்கேயோ போட்ட? ஜங்குக்கா இல்லை ஜங்குக்கா, நான் ஏன் அப்படி பண்ண போகிறேன்? நீ பண்ணுற ஆள் தான், உனக்கு தான் எனக்கு பிடிக்காதே. இரு கிடைக்கல, உன்னை என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு.
அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கே இங்கேன்னு தேடிட்டு இருக்கீங்க. ஜேகேனா அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி உங்கள் க்ளோத்ஸ் அங்கே இங்கேன்னு டஸ்ட்பின்குள்ளெல்லாம் கைவிட்டு பார்த்துட்டு இருக்கான். டே முயல் மூஞ்சா, மூளையோட பால்கனியில் சிறப்பாக ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்க போலியே குனிஞ்சு. டே சைனீஸா, இங்கே தான் இருக்கேன். இப்போ நான் வர்றதுக்கு லேட் ஆகும். உங்கூட ஊர் சுற்றிட்டே இருந்தா என் வாழ்க்கை என்ன ஆகுறது? இப்போன்னு பார்த்து இதை வேற காணோம். டே மச்சான், எனத்த நான் தேடிட்டு இருக்கேன். நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டா? நீ ஒன்றும் கிளிக்க வேணாம். டே சைனீஸா, உன் மூஞ்சியை பார்த்தா இன்னும் எரிச்சலாக இருக்கு. நீ ஃபஸ்ட்டு போடா, போ. ஏ தேடிட்டியாடி? இல்லைங்க, எனக்கு இங்கே கிடைக்கல. நீ தான் ஏதாவது பண்ணுறப்ப. இரு உன்னை வச்சுக்கிறேன். உனக்கு இருக்குடி. ஐயோ, நான் எங்கே போய் தேடுவேன்? நேற்று நைட்டு என்கிட்ட வெறி பிடிச்ச மாதிரி நடந்துக்கிட்டது அவன்தான். அதில் தான் கண்டிப்பாக வெறி வந்து தூக்கி வீசியிருப்பான் தாலியை. இன்னைக்கு நீ செத்த ஓயன் காணோன்னா உன்னதான் ஏதாவது பண்ணுவான். நீ செத்த. அம்மோ, என்னடி நின்று பார்த்துட்டு இருக்க? தேடுடி. எனக்கு இருக்கிற பயம் உனக்கு இருக்கா? ஃபஸ்ட்டு உனக்காக நான் வாங்கினது. ஒழுங்காக கண்டுபிடிச்சி எனக்கு குத்துற. இல்லைனா நான் உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. போ, நிற்காத, போடி. போகிறேன். ஓ, எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் பயத்துலேயே தேடிட்டு இருக்கீங்க. கீழே சைனீஸ் அப்படியே மேலே அண்ணாந்து பார்த்துட்டு, ஓ ஈரு வேறு அடிக்குது, பர்சனாலிட்டி வேறு குறைஞ்சிருமே. முயலா, உன் நண்பன் இருக்கும்போது ஏன்டா தனியாக தவிச்சிட்ருக்க? நான் வேணா மேலே வந்து தேடி தட்டுமா? சைனீஸா, இன்னும் போகலையா நீ? இதென்ன உன் ஃபிகர் வீடா? இங்கேயே நின்றுட்டுருக்க, கிளம்புடா. நான் வந்து பார்க்குறேன் உன்னையே தயாங்கி. போ. டேய், என்னடா தேடுற? ஒரு நண்பனாக இருந்துட்டு ஏதாவது சொல்கிறியா நீ? என்ன தேடுறேண்ணா? மஞ்சள் கலரில் ஒரு கயிறுடா, ஆனால் அது செயின். அது காணும், அதுதான். டே முயலா, நீ ஒரு நல்ல ஆளை தாண்டா பார்த்துருக்க. சுமார் இன்னைக்கு 4 மணி அளவில் இந்த ஸ்ட்ரீட்டை நான் கடக்கும்போது, டே சைனீஸா, நீ உருட்டெல்லாம் கேட்குறதுக்கு நான் இல்லை. தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடு. நானே செம்ம டென்ஷனில் இருக்கேன். என்ன பண்ணுவேனே தெரியாது, கிளம்பிடு. டேய் முயலா, இருடா. 4 மணிக்கு இந்த வழியில் வந்துட்டுருக்கும் போது உங்கள் விண்டோஸ்லேருந்து சரியான சத்தம், மோளை கத்துற சத்தம். டேய் வாய மூடு, என்ன தெரியுதுல்ல, கிளம்பு. டேய் இருறா. அப்போ திடீர்னு பறந்து ஒன்று என் மண்டை மேலே விழுந்தது. என்னடா இது அப்படின்னு பார்த்தா, நீ சொன்னியே மஞ்சள் கலர் கயிறு, அது. டேய் அதான்டா. என்னடா பண்ண? நானா, கொஞ்சம் காசு தேவைப்பட்டுச்சு. அது வேற தங்கும் மச்சான், அதான் போய் சேட்டு கடையில் விற்றுட்டு வந்துட்டேன். டே சைன் ஒத்த இருறா வரான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஃபாஸ்ட்டாக ஓடி வரான். நீங்கள் உடனே இடையில வந்துட்டு ஜேகேவை டைட்டாக ஹக் பண்ணிட்டு, ஜேகே எனக்கு எதுவும் தெரியாது ஜேகே. ஏய் இர்றி, வழி விடு. ஜங்குக்கா, நான் எதுவும் பண்ணல ஜங்குக்கா, உண்மையா ஜங்குக்கா. எனக்கு எதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. எனக்கு லிட்ரலி நான் குப்பையில் தான் போடலை. ஒயன், நான் வந்து உங்ககிட்ட பேசுகிறேன்டி, கொஞ்சம் விடு. ஜங்குக்கா, நீ என்ன ஏதாவது பண்ணிடாத. நான் கல்லெல்லாம் பறையலை ஜங்குக்கா, நான் நிஜமாக சொல்கிறேன். எனக்கு எதுவுமே அறியாது. அந்த தாலி நான் குப்பையிலையும் போடலை, தூக்கியும் வீசலை. இதை மனசில் வச்சுட்டு என் வீடியோவை போஸ்ட் பண்ணிடாதீங்க. அம்மோ, நான் தான் சொல்கிறேன்ல, வழி விடுறி. எதுக்கடி இப்படி கட்டி பிடிச்சிட்டு இருக்க? இல்லை, எனக்கு பயமாக இருக்குது. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நீங்கள் ரொம்ப கோவமாக இருக்கீங்க. என் மேலே தான் கோவம் இருக்கும். எனக்கு நிச்சயம் அறியும். ப்ளீஸ் ஜங்குக்கா, என் வீடியோ எங்கேயும் இப்போ கட்டிப்பிடி. வந்து கட்டிப்பிடுறின்னு சொல்லும் போதெல்லாம் கட்டி பிடிக்காதடி நீ. இப்போ எப்படி நின்றுட்டுருக்க பாரு. வழி விடு, நான் போகணும். கீழே சைனீஸ் நின்றுட்டுருக்கான், நான் வந்துடுறேன். என் வீடியோஸ் போஸ்ட் பண்ண மாட்டேன்டி, வழி விடு. ஜங்குக்கா, அப்போ ஜங்குக்கா அப்படியே உங்கள் ஃபேஸை கப் பண்ணிவிட்டு, இங்கே பாரு, நான் கூப்பிடும் போது வா, என்ன தாலி கட்டி விடணும். இன்றைக்கி அதோடு தான் வருவேன். எங்கே போயிருந்தாலும் பரவாயில்ல, என் கையில் தாலியோடு தாண்டி நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஷர்ட் கூட போடாமல் ஷர்ட் அப்படியே அவன் தோளில் சாய்ச்சி வச்சுட்டே நடந்து போயிட்டுருக்கான். அப்போ கரெக்டாக மின்னியும் கீழேருந்து ஃபோன் பேசிட்டு வந்துட்டுருக்கா. ஜிம்மின், நான் தான் பரையில்ல. தட் இஸ் குட் ஃபார் யுவர் ஹெல்த். நீங்கள் ஹெல்த்தியான ஃபுட்டெல்லாம் எடுத்துக்க மாட்டீங்க போலையே, எல்லாத்தையும் மூஞ்சியில் தூக்கி வீசுகிறீங்க. பட் உங்கள் அம்மா அப்பா ஏதாவது ஃபாஸ்ட் ஃபுட் வாங்கி தந்தால் மட்டும் நல்லா இழித்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு பொண்டாட்டியாக வந்ததுக்கப்புறம் நீங்கள் கனவுல கூட நினைக்காதீங்க நான் இதெல்லாம் தருவேன்னு சொல்லிட்டு. ஒன்லி ஹெல்த்தியான ஃபுட்ஸ் மட்டும்தான் தருவேன், ஓகே?
ஐயோ, இவ வேற கதவு திறக்க மாட்றா. இருங்க, நான் அப்புறம் கூப்பிட்றேன். லவ் யூ. லவ் யூ டூ சொல்லிடாதீங்க. அப்படியே இருந்துக்கங்க, அப்படியே. ஒரு நாள் நீங்கள் லவ் யூ எதிர்பார்க்கும் போது என் வாயிலேருந்து வராது. கட் பண்ணிட்டான். இது ஒரு பைத்தியம், பக்கி அப்படின்னு சொல்லிட்டு காலிங் பெல் ப்ரெஸ் பண்ணலான்னு போகிறா. அப்போ கரெக்டாக ஜங்குக்கு டோர் ஓப்பன் பண்ணுறான் ஷர்ட்லெஸ்ஸாக. இதை பார்த்ததுமே மின்னுக்கு சரியான ஷாக்கு. ஜங்குக் நீங்களா? ஹே சேச்சி, நான் நினச்சேன் எங்களெல்லாம் நீ அனுப்பிட்டு நீ தனியாக இருக்கும்போதே நினச்சேன் இவன் கூட சேர்ந்து நீ ஏதோ பண்ணுவான்னு. சேச்சி. அப்போ ஜங்குக்கு அப்படியே மின்னியோட கையை பிடிச்சி வாலில் இழுத்துட்டு, என்னடி சேச்சி அப்படின்னு சொல்லிட்டு வாலோட லாக் பண்ணுறான். ஜங்குக் நீங்கள் என்ன அப்படியே சவுண்ட் விட்டுட்டு தான் உள்ளே போவியா? என்ன பெரிய ரவுடியா? ஏரியா ரவுடியாடி? ஜங்குக் இங்கே பாரு, என் ஆளுக்கே உடம்பு சரியில்லை, அவளே ஒரு மாதிரி டல்லாக இருக்கா. நீ போய் உன் வார்த்தையால் அவளை ஏதாவது அடிச்சிட்டு இருந்தேன்னு வை, உன்னை நான் லெஃப்ட்டு ரைட்டு வாங்கிறதுல சந்தேகமே இருக்காது, புரியுதா? இல்லை, அது வீடெல்லாம் குப்பையாக இருக்குது, மெயினாக உன் ரூமு சுத்தம் பண்ணிடு. அவளை ஏதாவது வேலை வாங்கினேன்னு தெரிஞ்சுது அத்தா, உனக்கு முடினா ரொம்ப பிடிக்கும்ல? ஜங்குக்கா அப்படியே நறுக்கிடுவேன், புரியுதா? போய் நீயே வேலை பார்க்குற, எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு கவலை இல்லை. ஆனால் அவள் டயர்டாக இருக்கக்கூடாது, அதுக்கு எனக்கு கவலையாக இருக்கும், புரியுதா? ஏதாவது சவுண்டு விட்ட வயசுக்கு ஏற்ற மாதிரி நடந்துவோ. ஜிமின் கேட்குது உனக்கு. இனிமேல் நான் தாண்டி உனக்கு மாமா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு முறைச்சிட்டு போயிடுறான். ஸோ மின்னியும் ஃபாஸ்ட்டாக அவள் ரூமுக்கு வந்து பார்த்தா, நீங்கள் அப்படியே டவலை ஓப்பன் பண்ணி மிரர் வழியாக உங்களுக்கு ஏற்பட்ட ஜங்கு கடிச்சிருக்கான்ல அந்த ஸ்கேர்ஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கத்தி அழுகணும்னு தோணுது. அப்போ டக்குன்னு மின்னியும் வந்ததுமே உங்கள் டவலை க்ளோஸ் பண்ணிட்டு அவளை பார்க்குறீங்க. சேச்சி சி, என்ன என்ன பண்ணி வச்சிருக்க? என்னோட ரூம் நான் அழகட் என்ன இதெல்லாம்? மின்னியூ, அது மின்னியூ, நான் சொல்கிறேன் மின்னியூ, என்ன இதெல்லாம்? என் ரூம் என்னடி பண்ணி வச்சிருக்க? என்னோட ஃபிஷ், என்னோட கோல்டி ஃபிஷ், நானும் ஜிமினும், இது 2 ஃபிஷ்ஷும் செத்துருச்சு. ஏன் அம்மோ, என்னடி உனக்கு பிரச்சனை? நான் என்ன உனக்கு பண்ணேன்? அப்பப்போ நீ நல்லா தப்பான வழியில் போகக்கூடாதுன்னு தானே நான் உன்னை கத்திட்டு இருந்தேன். ஜங்குக்கு வச்சுக்கிட்டு ஜிமினியும் வச்சுக்கிட்டு இருக்கியான்னு அதை மனசில் வச்சுட்டு அன்னையும் ஜிமினியும் இப்படி கொண்டுட்டியாடி. மின்னியும், அது நீ பேசாத, எதுக்கு இப்படி பண்ண? ரூம் ஏன் இப்படி பண்ணி வச்சிருக்க? நாசமா போனவளே. அங்கே என்னன்னா ஜங்குக்கு ட்ரெஸ்ஸு போடாமல் ஷர்ட் இல்லாமல் போகிறோம், இங்கே நீ அரைக்குறையா என்ன கேவலமான வேலை பார்த்தடி நீ நேற்று நைட்டு எங்களெல்லாம் ஹாஸ்பிட்டல் இருக்க சொல்லிட்டு. சீ, கொரியா ரொம்ப கெட்டு போயிட்ட நீ. கேரளாவில் எவ்வளோ நல்ல பொண்ணாக இருந்த, இங்கே ஏன்டி இவ்வளோ கேவலமாக போயிட்ட? மின்னியூ, தயவு செஞ்சு கத்தாத மின்னியூ, பயமாக இருக்கு. பேசாத. ஜங்குக்கு வந்துட்டு போனதை நான் அம்மா கிட்ட சொல்லி உன்னை கேரளாவுக்கு அனுப்புறேனா இல்லையான்னு மட்டும் பாரு. என் ரூம் இவ்வளோ எவ்வளோவா நாசமாக போனவளே, நீலாம் நல்லா இருப்பியாடி? என்னோட ஃபிஷ் வேற. மின்னியூ ப்ளீஸ் மின்னியூ, எனக்கு யாருமே இல்லை, நீயும் இப்படி கத்தாது. நீ பண்ணதுக்கு கத்தாம வேற என்ன பண்ண சொல்ற? மின்னியூ ப்ளீஸ் மின்னியூ, ஃபேக்கா வச்சு ஒரு 2 வார்த்தை எனக்கு ஆறுதலாக பேசுறியா? என்னால் சீரியஸாக நடக்க முடியலடி, இல்லைன்னா நான் அதெல்லாம் க்ளீன் பண்ணி தந்திருக்க மாட்டேனா? கொஞ்சம் நினச்சி பாரு, நான் தானே உனக்கு எல்லா வேலையும் செய்வேன். அக்காவுக்கு இந்த வேலை செய்கிறது கொஞ்சம் கஷ்டமாக சொல்லு. என்னால் சீரியஸாக நடக்க முடியல. என் கிட்டவா மின்னியூ, 2 விஷயம் ஆறுதலாக பேசு மின்னியூ, ப்ளீஸ் மின்னியூ. என்னோட கஷ்டமான டைம்லலாம் நீ தானடி என் கூட இருந்திருக்க. இப்போ மட்டும் ஏன் என்னை விட்டு தூரமாக போகணுன்னு நினைக்கிற? என்னை ஏன் டெய்லியும் ஹர்ட் பண்ணுற? ஏன் மின்னியூ மாறிட்ட? கொஞ்சம் நினச்சி பாரு, நான் இப்படிப்பட்ட பொண்ணா? உன் கூட இருந்ததெல்லாம் நினச்சி பாருடி. நீயாச்சும் என் கூட இரு மின்னியூ. யாராவது ஒருத்தவங்க இருந்தாவது நான் தைரியமாக இருப்பேன். எனக்கு என் லைஃபே பிடிக்கல மின்னியூ. சேச்சி சேச்சி, ஏன் அழுகிற இப்படி? ஏன் நடக்க முடியல? என்னாச்சு?
அப்படின்னு மின்னியும் மெதுவாக வரா. அவளுக்கே ஒரு மாதிரி இருக்குது நீங்கள் பேசினதை பார்த்துட்டு. நீங்கள் அப்படியே அவள் கையை பிடிச்சிட்டு செம்மையாக அழுகிறீங்க. ஜேகே உங்களுக்கு இவ்வளோ நாள் என்னென்ன பண்ணா, வீடியோ இது எல்லாமே சொல்லிடுறீங்க. மின்னியுக்கு அவ்வளோதான், அவள் அழுக ஸ்டார்ட் பண்ணிடுறா. சேச்சி, ஐம் ஸோ சாரி. இல்லை இல்லை மின்னியூ, நீ எதுக்கு சாரி கேட்குற? இல்லை, நீ இவ்வளோ கஷ்டத்தில் இருந்திருக்க. ஆனால் நான் உன்னை எவ்வளோ ஹர்ட் பண்ணியிருக்க, உன்னை பற்றி புரிஞ்சுக்காம. நீ எவ்வளோ நாள் யோசிச்சிருப்ப, அட்லீஸ்ட் மின்னியூவாச்சு கூட இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்னு. சாரி சாரி சேச்சி. மின்னியூ, ஒன்றும் இல்லை மின்னியூ, என்ன நான் எதுவும் நினச்சிக்கல. இப்போ அது நீ என்ன புரிஞ்சுக்கிட்டே. அந்த 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 ஜேகே இவ்வளோ தூரத்துக்கு போயிட்டானா? நான் அவனை சும்மா விட மாட்டேன். ஆமாம் சேச்சி, நான் அவனை சும்மா விட மாட்டேன். மின்னியூ இல்லை மின்னியூ, வேணாம். நீ என் கூட கம்ஃபர்டிங்காக இருந்தால் போதும். நீ என்ன இல்லை, உன்னை இவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கான்னு உன்னை பார்க்கவே எனக்கு கஷ்டமாக இருக்குது. அங்கே இங்கன்னு கீறி. என்ன சேச்சி, உன்னோட லிப்ஸ்லலாம் காயமாக இருக்குது. அதெல்லாம் நான் உன்கிட்ட எப்படி சொல்கிறது? இல்லை, அவன் உன்னை ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்கானே. நான் தான் தப்பாக நினச்சிட்டேன். நீ தான் வேணும்னே அவனை கூப்பிட்டுருப்பேன்னு. சேச்சி நீ வா, நீ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கிளம்பு. நான் அவனை செருப்பால் அடித்தாதான் அவனுக்கு நல்லா புத்தி வரும். நீ வா. மின்னியூ வேணாம் மின்னியூ, வீடியோ ஏதாவது போட்டுற போகிறான் மின்னியூ. இல்லை நீ வா. சேச்சி, இவ்வளோ நாள் நான் அவன் கூட சப்போர்ட்டாக இல்லை. ப்ளீஸ், இதுவாச்சும் உன்னோட தங்கச்சி அதை பண்ண விடு. இன்றைக்கி நான் அவனை என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு. நீ போய் குளிச்சுட்டு வாப்போ. மின்னியூ சொன்னால் கேளு மின்னியூ, வேணாம். சேச்சி, நான் சொல்கிறது நீ கேளு. இன்றைக்கி அவனா நானான்னு பார்த்துடலாம். நீ வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ரெஸ்ட் ரூம்குள்ளே அனுப்புகிறா. ஸோ நீங்களும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு மெதுவாக ஜேகேயோட வீட்டுக்கு போகிறீங்க. பார்த்தா மொட்டை மாடியில் அவ்வளோ பசங்க எல்லோரும் கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காங்க. ஜேகே ஒரு ஓரமாக உட்காந்துருக்கான். இந்த சைடு பார்த்தா சைனீஸை கட்டி போட்டிருக்காங்க ஒரு கயிறுலாம் வச்சு. அவன் அப்படியே உங்களை பார்த்ததுமே, அக்கா வந்துட்டியாக்கா? இவன் தானே அதுக்கு காரணம். அக்கா, மின்னியூ வேணாம் மின்னியூ, போயிடலாமே, பயமாக இருக்குது. அவனை பார்த்து நீ எதுக்கு பயப்படுற? அவெல்லாம் ஒரு ஆளே கிடையாது. நீ வா. மின்னியூ அவனை பார்த்துட்டான்னு நினைக்கிறேன். டே மச்சான், மூளை வந்திருக்காடா, மூளை கூட மின்னியூ. அப்போ ஜேகே அப்படியே உங்களை பார்க்குறான். நீங்கள் அப்படியே கீழே குனிஞ்சிட்டு, மின்னியூ வேணாம் மின்னியூ, அவன் முறைக்கிறான். முறைச்சா பயந்துருவானா? அவனை விட 2 மடங்கு முட்டைக்கண்ணி எனக்கு. நான் இப்போ எப்படி முறைக்கிறான்னு மட்டும் பாரு அப்படின்னு மின்னியூ நல்லா முறைக்கிறா. ஜேகேக்கு சிரிப்பு வருது. சிரிக்கிறான்ல. சேச்சி, நீ வேணா பாரு. இன்றைக்கி அவனை 2 தட்டு போட்டு அந்த வீடியோவை டெலீட் பண்ண வைக்கல, நான் உன் தங்கச்சி கிடையாது. நீ வா, பயப்படாமல் வா. மின்னியூ என்ன தான் முறைக்கிறான் மின்னியூ. நீ அதுக்கெல்லாம் பயப்படாத, வாடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை இழுத்துட்டு போகிறா. ஓகேடா, இந்த பார்ட் நான் இதோட கம்ப்ளீட் பண்ணுறேன். அண்ட் டியூரேஷன் அதிகமாக எதிர்பார்த்துருப்பீங்க. ஐம் ஸோ சாரி, இன்றைக்கி என்னால் இவ்வளோ தான் போட முடிஞ்சுது. நெக்ஸ்ட் எபிசோட்லேருந்து ஒரு நல்ல டியூரேஷனாக போடுறேன். லவ் யூ ஆல், பாய்.